இந்த இந்தியன் 2 எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கதைக்களமும் சரி, அதுக்குண்டான திரைக்கதையும் சரி, இன்னமுமே இம்ப்ரெசிவாக இருந்திருக்கலாம். அந்த காலகட்டத்தில 1996ல அந்த படம் வரும்போது, லஞ்சம் அதுக்குண்டான எதிர்ப்புன்னு சொல்லிட்டு, அந்த காலத்தில அது கரெக்ட்டா இருந்துச்சு. பட் இந்த டைம்ல காலையில எடுத்து ஃபோன நோண்டும்போதே, எல்லா நியூஸ் சேனல்லயும் நெறைய விஷயங்கள் வரும்போது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு போய் கன்வே ஆகும்னு தெரியல. இத தவிர பார்த்தீங்கன்னா, படம் 3 மணி நேரம் ஓடுது. நம்ம பொறுமைய ரொம்பவே சோதிச்சிருது. நெறைய லாஜிக் மிஸ்டேக், நெறைய லேக் ஆகுது. இந்தியன் தாத்தா கொல்ற சீக்வென்ஸே 1/2 மணி நேரம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணி பார்ப்பாங்கன்னு தெரியல. பட் புரொடக்ஷன் டீமா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், விஎஃப்எக்ஸ் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தாலும், 3 மணி நேரம் படத்துக்கு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ரொம்பவே பத்தாது. என்ன கேட்டீங்கன்னா, அவருக்கு உண்டான அந்த இந்தியன் தாத்தாவுக்கு உண்டான ஜஸ்டிஃபை இன்னும் கொஞ்சம் பெட்டரா கிடைச்சிருக்கலாமான்னு தோணுச்சு. ஓரளவுக்கு வாட்சபிளா இருக்குங்க. அத தவிர படத்தில பெருசா எதுவுமே இல்ல. படம் பார்த்தீங்கன்னா, தியேட்டர்ல மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தில எந்த ஒரு அடல்ட் கன்டென்ட்டும் இல்ல. ஸோ ஃபேமிலியோட நீங்க தாராளமா பார்க்கலாம். நீங்க குடுக்கக்கூடிய அந்த 3 மணி நேரத்துக்கு ஓரளவுக்கு உங்கள என்டர்டெயின்மென்ட் பண்ணுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல.